காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது டிட்வா புயல். சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. சென்னை அருகே ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யூ டர்ன் அடித்து மீண்டும் சென்னை கல்பாக்கம் இடையே நகரும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் விட்டு கனமழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் பலத்த மழையால் நேற்றிரவு தேங்கிய மழைநீர். மாநகராட்சியின் துரித நடவடிக்கையால் தண்ணீர் வடிந்து போக்குவரத்து சீரானது. சென்னை பெருங்குடி எம்ஜிஆர் சாலையின் இருபுறமும் நேற்று தேங்கி நின்ற மழைநீர். மோட்டார் பம்புகள் மூலமாக தொடர்ந்து அகற்றி வரும் மாநகராட்சி ஊழியர்கள். சென்னை எண்ணூர் மற்றும் பாரிமுனையில் 26 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழை. திருவல்லிக்கேணியில் 23, மணலி புதுநகரில் 21, பேசின் பிரிட்ஜ் பகுதியில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை சென்ட்ரல் விம்கோ நகர் இடையே பழுதாகி நின்ற மெட்ரோ ரயில். மெட்ரோ சுரங்கப்பாதை வழியாக பயணிகள் வெளியேற்றம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சென்னையில் கார் நிறுத்தும் இடங்களாக மாறிய மேம்பாலங்கள். பெருமழை அச்சத்தால் மேம்பாலங்களில் கார்களை நிறுத்திய மக்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த திமுக கோரிக்கை. மாநிலங்களவையில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்த திருச்சி சிவா, மாணிக்கம் தாக்கூர். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் ஐவர் குழு நாளை சந்திப்பு. அதிமுகவிலிருந்து தன்னை வெளியேற்ற வேண்டும் என்பதே பழனிசாமியின் நீண்ட நாள் ஆசை என செங்கோட்டையன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் இல்லை என்றும் பதிலடி. வீடுகள் சேதம், உயிரிழப்புகளுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சென்னை புரசைவாக்கம், ஓட்டேரி பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. சாலைகள், வீதிகளில் தேங்கிய மழைநீரை விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை. 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவதே முதல் நோக்கம் என பே. சண்முகம் சூளுரை. அதிமுக, தவேக, பாஜக சேர்ந்து வந்தாலும் திமுகவே வெற்றி பெறும் என மு. வீரபாண்டியன் உறுதி. எம்ஜிஆர் வழியில் விஜய் செயல்படுவதாக கூறிய செங்கோட்டையனுக்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. இதைவிட வேடிக்கையான விஷயம் வேறு எதுவும் இல்லை என கடும் விமர்சனம். காஞ்சிபுரம் கோவிலில் வடகலை பிரிவினர் பிரபந்தம் பாட அனுமதி வழங்கிய உத்தரவு ரத்து.
தீர்ப்பை உடனே அமல்படுத்த கோரி கோவில் நிர்வாகத்திடம் தென்கலை பிரிவினர் வாக்குவாதம். எஸ்ஐஆர் பற்றி விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முழக்கம். தொடர் முழக்கத்தால் முதல் நாளிலேயே முடங்கிய அவைகள். இந்திய கடற்படை தினத்தையொட்டி கேரளாவில் ஒத்திகை. அந்தரத்தில் தொங்கியபடி வீரர்கள் சாகசங்களை நிகழ்த்தி அசத்தல். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. நிவாரணப் பணிகளில் இந்தியா தொடர்ந்து உதவும் என உறுதி. இலங்கை வெள்ளத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரை கயிறு கட்டி மீட்ட மக்கள். நிவாரணப் பணியில் ஈடுபட்ட போது நேர்ந்த விபத்தில் பைலட் உயிரிழப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.